இன்னைக்கு பாஸ்தா செஞ்ச விளாக் பார்க்கலாமா? நாங்க டிமார்ட்டுக்கு போயிட்டு வெறும் பாஸ்தாவும், சில்லி சாஸும் மட்டும் தான் வாங்கிட்டு வந்தோம். அத வச்சு தான் இன்னைக்கு வந்து பாஸ்தா செஞ்சோம். வாங்க ரெசிபிக்குள்ள போலாமா? அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு பாஸ்தாவ வேக வச்சு எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் வந்து வெங்காயம், தக்காளி அரைச்சு பேஸ்ட் மாரி வந்து தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கடாயில ஆயில் ஊத்தி அரைச்ச வெங்காயத்த போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறமேட்டு நல்லா வதங்குனோனே தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. ஒரு நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு வரணும். கொஞ்சம் சில்லி பவுடர், கரம் மசாலா, பெப்பர் போட்டு நல்லா வதக்கிட்டே இருங்க. சில்லி சாஸ் இருந்தா ஊத்திக்கோங்க. இல்லன்னா பரவால்ல விட்டுருங்க. அது நல்லா வதங்குனோனே கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி, அது ஒரு அப்படியே இருக்கட்டும். கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். நம்ம எப்பவுமே ஒரு விஷயம் லேர்ன் பண்ண போறோம்னா, அத பத்தின இன்ஃபர்மேஷன் ஒரு 4 பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அது வந்து தப்பு இல்ல நம்ம கேட்கறதுனால. கேட்கறதுனால வந்து அது பண்ணலாமா? வேணாமா? அந்த கோர்ஸுக்கு அந்த காசு ஒர்த்து தானா? அந்த மாரி வந்து உங்களுக்கு நெறைய வந்து இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணுவீங்க. எல்லாமே நிதானமா யோசிச்சு எடுங்க. என்ன மாரி ஆத்துல ஒரு கால், சேத்துல ஒரு கால் வைக்காதீங்க. அனுபவத்துல சொல்றேன். சரி நம்ம பாஸ்தாவ போய் பார்க்கலாமா? பாஸ்தா நல்லா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.